بسم الله الرحمن الرحيم عن أسامة بن زيد رضي الله عنهما قال உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கால அல்லாஹுடைய தூதரிடத்திலே அவர்கள் கேட்டார்கள், குல்து யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, லம் அராக்க தசூமு ஷஹரன் மின ஷுஹூரி மா தசூமு மின் ஷாபான், ஷாபானுடைய மாதத்திலே தாங்கள் நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு வேறு எந்த மாதத்திலும் ரமலான் அல்லாது நீங்கள் நோன்பு வைப்பதில்லையே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு கால அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள், தாலிக ஷஹருன், அந்த மாதமாகிறது, யஃபலுன் நாஸ அன்ஹு, மனிதர்கள் அந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி தெரியாமல் பாராமுகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த மாதம் என்று சொன்னால், பைன ரஜப வ ரமலான, ரஜபிற்கும் ரமலானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மாதமான ஷாபானுடைய மாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய சிறப்பை பற்றி தெரியாமலும் அந்த மாதத்தை அடைந்தும் அதனுடைய நல்ல பாக்கியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமலும் பாராமுகமாகவே பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். அப்படி என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு, வஹுவ ஷஹருன், அந்த ஷாபானுடைய மாதத்தில்தான் தர்ஃபஉ ஃபீஹில் அமால் இலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹு தஆலாவிடத்திலே ஆமால்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது, ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஃபஅஜிப் ஃபஅஹப்பு அன் யர்ஃபஉ அமலி, என்னுடைய அமல் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே வ அன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அஹ்மதிலே நஸஈயிலே பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதாவது நாள் அறிக்கை என்று அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது, வார அறிக்கை என்று அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறது, ஆண்டு அறிக்கை என்று அல்லாஹ்விடத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை சமர்ப்பிக்கப்படுகிறது, வாழ்வு அறிக்கை, வாழ்நாளிலே மௌத்துடைய நேரத்திலே ஒரு நேரம் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் சுன்னத்தான தொழுகைகள் கிடையாது. நம்ம நல்லா சிந்திக்கணும். எல்லா வக்து தொழுகைக்கு பிறகும் பின் சுன்னத்துகள் உண்டு. ஆனால் ஃபஜருக்கு பிறகு அசருக்கு பிறகு பின் சுன்னத்து இல்லை. நாம் என்ன செய்கின்றோம், திக்ரு தஸ்பீஹ்கள் செய்வது அந்த நேரத்தில் வழக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாளினுடைய அமல்களை சமர்ப்பிப்பதற்காக மலக்குமார்கள் இந்த பூலோகத்திற்கு வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்டாக மலக்குகள் வந்து சமர்ப்பிக்கிறார்கள். ஒன்று ஃபஜருக்கு பிறகு சில மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே செல்கிறார்கள், இன்னொரு நேரம் அசருக்கு பிறகு மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்படி அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது திக்ரு செய்த நிலையிலே ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் பின் சுன்னத்தெல்லாம் இல்லை, உட்கார்ந்து அல்லாஹுவ திக்ரு செய், அது திக்ருடைய நேரம், இறைவனை தியானம் செய்த நிலையிலே உன்னுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நாம் செய்த பாவங்கள், இதர நேரத்திலே செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அப்படி என்று சொல்லப்படும். அப்போ மாதத்தின் வாரத்தில் 2 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அது எப்போன்னு சொன்னால் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம் செய்த ஒரு வாரத்தினுடைய அமல்கள் முழுக்க அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி வியாழனும் திங்களும் சமர்ப்பிக்கப்படுகின்ற காரணத்தினால்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் ஒரு வருடத்தினுடைய ஆண்டு அறிக்கை, பட்ஜெட், நம்முடைய விதிகளும் நாம் செய்த நன்மைகளும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்படி சமர்ப்பிக்கப்படும் பொழுது ஷாபான் பிறை 13, 14, 15 இந்த மாதம் 3 நாட்கள் நோன்பு வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பிற்குரியதாக ஆக்கி வைத்தார்கள். குறிப்பாக 14, 15வது இரவிலே. ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகின்றேன் அப்படி என்று சொன்னார்கள். இந்த ஆண்டினுடைய நம்முடைய விதிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஆய்வு செய்து அடுத்த ஆண்டினுடைய நம்ம என்ன நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலா விதியில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் இந்த ஷஅபானுடைய மாதம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதத்திலே அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும்.
அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். உலகத்தில் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல உலகத்துக்கு வந்து செய்த முதல் அமல் என்னன்னு சொன்னால் தௌபா, இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இறைவா, நான் செய்த தவறை பிழையை பொறுத்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் மனிதன் இந்த உலகத்தில் செய்த முதல் அமலே தௌபா, இஸ்திக்ஃபார். அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பாவங்கள் செஞ்சாங்க அப்படி இல்லை. பாவம் செஞ்சாலும் செய்யாட்டாலும் தௌபா செய்வது, அல்லாஹ்விடத்தில் எல்லா நேரங்களிலும் பாவ மன்னிப்பு கேட்பது என்பது ஆக சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மாதத்திலே வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். 15க்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் பிறை 15 வரைக்கும் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு 16க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நோன்பை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரமலானுக்கு தயாராகணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சென்ற ஆண்டு விடப்பட்ட சில நோன்புகளை கலா செய்வது, ஆயிஷாமா அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு வருஷத்தினுடைய நோன்புல சில நாட்கள் பெண்களால் நோன்பு வைக்க முடியாது. அப்போது பெண்களுடைய பலகீனத்தின் அடிப்படையில் விடுபட்ட அந்த ஃபர்லான சென்ற ஆண்டினுடைய ரமலானுடைய நோன்பை கலா செய்வதற்கு ஆக பொருத்தமான காலம் என்பது ஷாபானுடைய காலமாக இருந்தது. எனவே நாங்கள் ரமலானுடைய விடுபட்ட அந்த நோன்புகளை பெண்களெல்லாம் நாங்கள் இந்த ரமலான் வருவதற்கு முன்பு ஷாபானிலேயே அதை கலா செய்து அதை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் உஸாமத்